ஹே! எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம டெட்பூலும், வுல்வரினும் சேர்ந்து செஞ்ச சம்பவம் தான் டெட்பூல் அண்ட் வுல்வரின். இந்த படத்தோட முழு விளக்கத்த தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க கதைக்குள்ள போலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் ஆல் போட்டுக்கோங்க. ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போகலாம். கதையோட ஸ்டார்ட்டிங்லேயே இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு, அதாவது டெட்பூல் அவன் வந்துட்டு நம்ம லோகனை வந்துட்டு பார்க்க வந்திருக்கான் செத்த இடத்துல வந்துட்டு. ஏன்னா என் உலகமே அழிய போகுதுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணி நம்மள்ட்ட பேசிக்கிட்டே டெட்பூல் வந்துட்டு அப்படியே சவக்குழி தோண்டி பார்த்தாக்கா அந்த இடத்துல நம்ம லோகனோட எலும்பு கூட தான் இருக்கு. அதை பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாகி மண்வெட்டியால் அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கோவந்தீரம் பேசிக்கிட்டு இருக்காப்புல. சொந்த கதை சோக கதையெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இருந்து டிவி ஏஜென்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கிறானுங்க. இவங்க ஏன் வந்திருக்கானுங்கன்னு தெரியாம இவர் போட்டு உள்ள படுத்துக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இவங்க ரொம்ப அறுக்குறானுங்க. இப்பயே போய் சம்பவம் பண்றேன் பார் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டு நம்ம வுல்வரின் அதாவது லோகன்ல உடம்புல இருக்கிற அடமான்டியம் எலும்பெல்லாம் எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. மாசம் சண்டை போட்டதுக்கு அப்புறம் வுல்வரினோட கையில இருக்கும் தெரியுமா அதை அவர் கையில கொண்டு வந்து மாசம் நிக்கிறான் மனுஷன். ஏன் இப்படி நடந்துன்னு சொல்லிட்டு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கேபிளோட டைம் டிராவல் மிஷினை எடுத்து நம்ம தலைமை இஷ்டத்துக்கு விளையாண்டு 616 காட்டுறாங்க. 2018 நம்ம அவெஞ்சர்ஸ் டீம்ல வந்து சேர்றன்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாப்புல நம்ம ஹீரோ. அதாவது நம்மளோட உலகத்துல அவெஞ்சர்ஸ்க்கு எதுவுமே நடக்கலைங்க. தானஸும் வரல. ஸோ வந்துட்டு அது அப்படியே தான் இருந்த காலம் தாகட்டும். நம்ம ஹாப்பியும் இருக்கான். ஹாப்பிகிட்ட போயிட்டு நான் வந்து சேர போறேங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. அப்போ வந்து ஹாப்பி சொல்றாப்புல, நீ அவெஞ்சர்ஸ்ங்கிறது வேலை நினைச்சுக்கிட்டு இருக்க, பட் அது வேலை இல்லை, அது ஒரு பொறுப்பு. ஸோ அதுக்கு நீ செட் ஆக மாட்ட ராசா, போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஹாப்பி அடிச்சு பத்தி விட்டுறாப்புல. அப்படியே 6 வருஷம் போகுது. நம்ம வேடு அதாவது டெட்பூல் வந்துட்டு ஒரு நல்ல கார் கம்பெனியை பார்த்து சேர்ந்து அதில் வந்துட்டு இருக்கிறதா வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கையில இங்கே வரவங்கள்ட்டே ஒழுங்காக பேசுறதுல நல்ல கலாச்சி அனுப்பி விட்றாப்புல ஒரு குடும்பத்தை. அதுக்கப்புறம் பீட்டராக இருக்கார்ல, அவர்கிட்ட தான் இவர் வந்து சேர்த்து விட்டுருப்பாப்புல. அவர்கிட்ட போய் உட்காந்துருக்கையில் அவர் வந்துட்டு சொல்கிறாப்புல, இந்த மாதிரி நீ பழைய டெட்பூல் ஆகணும், இங்கே பாரு உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லி, யோ 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 அதெல்லாம் போயிடுச்சியா, இதெல்லாம் பழைய காலம், இப்போல்லாம் நம்ம அப்படி இல்லை, நம்மளுக்கு வயசாகிடுச்சு பாரு, உனக்கு தொப்பை தள்ளிச்சுவார் அப்படிங்கிற மாதிரி போட்டு கலாய்க்கிறாப்புல. அப்படியே அவர் வந்துட்டு கிளம்புறாப்புல. கிளம்பையில் அங்கே இருக்கிற சில பேர்லாம் நம்ம ஹீரோ வந்து வாட்ச் ஆகிற மாதிரி இருக்குது, இவனை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ வந்து பீட்டர் சொல்கிறப்ப இன்றைக்கி உன் பிறந்த நாள் தானே, நீ இங்கே நிற்கிறப்போ உனக்கு வீட்டுக்கு போ, நிறைய பேர் இருப்பானுங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் தெரியாமல் சொல்லிடுறாப்புல. அப்படியே வீட்டுக்கு போனாக்கா எல்லோரும் நிற்கிறானுங்க. அங்கே போயிட்டு மாதம் என்ட்ரி கொடுத்து எல்லாத்துட்டையும் பேசிட்டு அப்படியே நம்ம வெனஸா பக்கம் வராப்புல. வெனஸா வந்துட்டு இந்த தடவை நம்ம ஹீரோ லவ் பண்ணல, வேற ஒருத்தர் தான் லவ் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு இவர் கேட்குறாப்புல, அதாவது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு கேட்கல. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் செட் ஆகலைன்னு கேட்கல. அட இல்லைம்மா, நானே ஒட்டி கட்டியாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேல. அப்படியே கேக்கு வெட்டுறாங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்போ தான் யாரும் கதவு தட்டுற மாதிரி இருக்கவும் நம்ம ஹீரோ வெளியே வந்து பார்த்தாக்கா டிவி ஏஜென்ட்ஸ்லாம் வந்து நிற்பானுங்களாம். என்னப்பா கோமாரி ட்ரெஸ்ஸா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடாது, உள்ளவங்க ஆடுங்க அப்படின்னு சொல்லல. டேய் நான் ஒன்று ப்ளூம் பண்ண போகிறேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடையில. யாரா நீங்கள், இப்போ தான்டா சண்டையெல்லாம் முடிச்சு வந்திருக்கேன், 6 வருஷம் ஆச்சுடா நான் சண்டை போட்டு, வெயிட் பண்ணுங்க உள்ளே என் டீமே இருக்குது, ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பேசுமா அப்படிங்கிற மாதிரி பேசையில் இங்கே கேட்க மாட்டானுங்க போல். அவனுக்கு சண்டை ஆரம்பித்தோன்னே நம்ம ஹீரோ வந்துட்டு சண்டை போடலான்னு பார்க்கையில் அடித்து இழுத்துட்டு போயிடறானுங்க. இழுத்துட்டு போய் பேராடாக்ஸ் அதாவது டிவிஏல வந்துட்டு பேராடாக்ஸ்னு ஒருத்தர் இருக்காப்புல, அவர் முன்னாடி கொண்டு போய் விடுறானுங்க. பேராடாக்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இதான்ப்பா டிவிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு டிவியை பற்றிட்டு. தலைவன் அதெல்லாம் ஒழுங்காக கேட்காம, நல்லா இருக்கே உங்கள் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லல, நீ வந்துட்டு அவெஞ்சர்ஸை சேரப்படன்னு சொல்லிட்டு ஒரு மானிட்டர் காட்டுறாரு. அவெஞ்சர்ஸில் அப்படி எல்லாருமே இருக்கிற மாதிரி காட்டுறானுங்க. அதில் நம்ம தோரை வந்துட்டு டெட்பூல் வந்துட்டு அழுகுற மாதிரி காட்டுறானுங்க. நம்ம டெட்பூல் வந்து சாவுற நிலைமையில நம்ம தோரோட உடம்புல வந்துட்டு கிடக்கிற மாதிரி. இது எப்போ நடந்துச்சு, இது வேறையா, இது எங்கே நடக்க போகுதுன்னு சொல்லல, அது ஏதாச்சும் ஒரு யூனிவர்ஸில் எதிர்காலத்தில் நடந்தாலும் நடக்கும், நீ அதை ஃப்ரீயாக விடு, இப்போ நீ வந்துட்டு அவன் சேர போறே அப்படின்னு சொல்லல. இருப்பா இந்த வரும் ட்ரெஸ்ஸோட வந்து அதை யாராச்சும் பாப்பானுங்களா என்னைய, இப்போ பாரு உங்க இருக்கிறது சூப்பரான ட்ரெய்லர் யாரு, அவன்கிட்ட கூட்டு போய் என்னை விட நீட்டா ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து நிக்கிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே உள்ளேயும் போறான். உள்ளேயும் போயிட்டு நீட்டா ட்ரெஸ் பர்ஃபெக்டா டச்சு, கண்ட இடத்துல டச் பண்ணாலுமே உன்னோட டெய்லர் நீட்டா டச்சு கொடுத்துருக்கான்பா அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்கிறாப்ல நம்ம ஹீரோ. நம்ம தலை வந்ததுக்கப்புறம் இப்போ நான் யூனிவர்ஸ் போயிட்டு நான் என்ன வேலை பார்க்கணும் சொல்லு அப்படின்னு சொல்ல கேட்கல. உன் யூனிவர்ஸ்ல வந்து நீ ஒன்றுத்தையும் பிடுங்க முடியாது, இப்போ வந்து நாங்கள் சொல்கிற யூனிவர்ஸுக்கு போக போகிறேன், உன்னோட யூனிவர்ஸை அழிய போகுது அப்படின்னு சொல்லல. என்னையா சொல்கிற அப்படின்னு மாதிரி கேட்கல. ஒவ்வொரு யூனிவர்ஸ்லேயும் ஒவ்வொரு பேர் இருப்பானுங்க, அவனுங்க தான் அந்த யூனிவர்ஸையும் கட்டி காப்பாற்றுறவனா இருப்பானுங்க. ஆமாம் என் யூனிவர்ஸில் நான் தானே அப்படின்னு சொல்லல. வெங்காயம் நீ இல்லை, ஒருத்தர் இருந்தார், அவர் தான் கிரேட் வுல்வரின் அதாவது லோகன். தன்னால இல்லாமல் லாராக்காண்டி உயிரை விட்டவர் தான் லோகனு. அவர் 1000 வருஷம் வாழ வேண்டியது, பட்டு சீக்கிரமாகவே செத்துட்டாப்புல. அதனால் உங்களோட உலகம் வந்துட்டு சீரற்றாகி
இப்போ உலகம் அழியிற நிலைமையில இருக்கு. நீ மட்டும் மேல் இடத்துல வந்துட்டு நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கிறனால, நீ முன்னாடி போற மாரி உன்னைய சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு நான் உன்ன ஒரு இடத்துல போய் விடுறேன். நீ வந்துட்டு அங்கேருந்து பொழச்சுக்கோ அப்படிங்கிற மாரி சொல்ல. சரி ஓகே. அப்ப என் உலகம் அழியறதுக்கு இன்னும் எத்தன வருஷம் இருக்குன்னு கேட்கல. அது கிடக்கு இன்னும் பல்லாயிரம் வருஷம். ஆனா நீ வந்துட்டு அதுவரைக்கும் உன்னட்டலாம் கண்காணிக்க முடியாது. ஸோ நீ வந்துட்டு நான் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கேன். அது வழியா அழிக்க போறேன் உங்க யூனிவர்ஸ. நீ வந்துட்டு தப்பிச்சு போயிட்டு ஒரு நல்ல இடமா பார்த்து தஞ்சம் புகுந்துரு. இல்லைன்னா நீ உன் குடும்பத்தோட சேர்ந்து சாவு அப்படின்னு சொல்லல. ஓ அப்படியா? சரி என்னைய ஒரு நல்ல இடத்தமா பார்த்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சகஜமா பேச்சு கொடுத்துட்டு வந்து மண்டைய அடிச்சு, அவன் கையில இருந்த டைம் ட்ராவலை புடுங்கி இந்த இடத்துக்கு வந்து டிவி ஏஜென்ட்ஸோட சண்டை போட்டு எல்லா கலவரமும் முடியுது. இப்பதான் நான் உள்வரின தேட ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ. அப்பதான் அவரோட யூனிவர்ஸை காப்பாற்ற முடியும். ஸோ தேட ஆரம்பிக்கல குள்ளமான உள்வரின்னு, முரட்டுத்தனமான உள்வரின்னு, ஒரு சாதாரண உள்வரின்னு, அப்படியே மங்காத்தா ஸ்டைலு உள்வரின்னு, ஹல்கோட சண்டை போடுற உள்வரின்னு, சிலுவையில் அறிஞ்ச உள்வரின்ங்கிற மாதிரி நிறைய பேர் கிடைச்சாலுமே பாரில் ஒரு இவனுக்காண்டி அளவெடுத்து செஞ்ச மாதிரி உள்வரின் ஒருத்தர் உட்காந்துருக்காப்புல. அவர்கிட்ட போயிட்டு உன் உதவி எனக்கு தேவைப்படுதியா வாயா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவர் வர முடியாதுன்னு ஃபஸ்ட்டு தஞ்சம்பூத்து ஓட சுட பார்க்க போகிறேன்டா அப்படின்னு. இப்போ என்னோட வாரியால் உன்னை சுட்டு கூட்டு போவேன்னு சொல்லல, தலையில் நீட்டாக வந்து வச்சுட்டு சுடு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நிற்க, அப்போ தான் தண்ணி அடிச்சுட்டு அவரே மயங்கி விழுந்துடாப்புல. அப்படியே அவருக்கு காமிக் ட்ரெஸ்ஸை போட்டு எடுத்துகிட்டு வந்தாக்கா, டேய் என்னடா எனக்கே சங்கூத பார்க்குறியா, பாவண்டான்னு நீ பார்த்தா ஒன்று இங்கே இரு, நீ இங்கே பொழுது சாவு, நீ அப்படியே உன்னோட யூனிவர்ஸை காப்பாற்றுறதுக்காண்டி ஒரு நல்ல உள்வரினை கூட்டு வரேன்னு பார்த்தா அவனோட யூனிவர்ஸை அழிச்சவனையும் கூட்டு வந்து நிற்கிற பற்றியா, நீ இவ்வளோ ஒரு பெரிய மாங்காய் வாடையும் தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வச்சு வாய்டுக்கு அனுப்பி விட்றாப்புல அந்த பேரடாக்ஸு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அதாவது உள்வரின் வந்துட்டு அப்படி என்னடா பண்ண அவனை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரையில அவனையும் வாயிடுக்கு அனுப்பி விட்றாப்புல. அப்போ வந்து 2 வந்து விழுந்ததுக்கப்புறம் நம்ம உள்வரின் இருக்காப்புல, அவர் வந்துட்டு டேய் என்னை எங்கடா கூட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டெட்பூலை போட்டு அடி அடின்னு பொலன்னு பொழக்க 2 பேரும் அடிச்சுட்டு பாய ஆரம்பிக்கிறானுங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, சண்டை ஒவ்வொன்று மாசாக இருக்கும். இவங்க போட்ட சண்டையில் 2 பேத்துக்குமே இழைச்சி போனதுக்கப்புறம் அப்போ நம்ம டெட்பூல் சொல்கிறாப்புல, ஐயா இங்கே பாரியா, நீ வந்துட்டு என்னையோட வந்தேன்னு வச்சுக்கோவேன், அழிஞ்சு கொண்டு உன்னோட உலகத்தையும் காப்பாற்றலாம், அழிய போகிற என்னோட உலகத்தையும் காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம உள்வரின்மே சரி ஓகே இது நம்ம நல்ல ஐடியா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரும் கையெடுக்கிறாப்புல. இவங்க 2 பேரும் போட்ட சண்டே வந்துட்டு மேலேருந்து ஒரு மர்ம ஆசாமி பார்த்துக்கிட்டு இருக்க, அவன் குதிச்சதுக்கப்புறம் அவன் மூஞ்சி தரையை வரைக்கும் பார்த்தா தான் தெரியுது அது நம்ம ஃபயர்டாச்சு, அதாவது கேப்டன் அமெரிக்கா. அப்போ தான் அங்கிட்ட வந்துட்டு மேட் மேக்ஸ் கூட்டமாக இருக்குது தெரியுமா, அதே மாதிரி வரானுங்க. வந்துக்கிட்டு இருக்கையில் இங்கே பின்னாடி நில்லுங்க அப்படின்னு சொல்லல. அப்போ வந்து டெட்பூல் சொல்கிறாப்புல, அவன் அசம்பிள் சொல்லுத்தலை, அப்போ தான் மாசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. டேய் நீ வேற ஏன்டா இருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவனுங்க வந்ததுக்கப்புறம் இவர் வந்துட்டு முழு பவரை யூஸ் பண்ணி நெருப்பாய் மேலே போய் பார்த்தாக்க ஃபுல் பவரை விட்டாக்கா அவன் மொத்தமாக அப்சர்வ் பண்ணிடுவானான். அதுக்கப்புறம் அவர் விழுந்து கீழே வாரி மண்ணை வாடுறதுக்குள்ள அதுக்கப்புறம் இவர் உடம்புல இருந்த முழு கத்தியையுமே நம்ம உள்வரின் எடுத்துக்கிறான். முழு கத்தியையுமே நம்ம டெட்பூல் எடுத்து சொருகினதுக்கப்புறம் சேபர் தூத்து அதாவது நம்ம உள்வரினோட அண்ணன், வாடா உனக்காண்டி தான் இத்தனை நாள் காத்துக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லல, நம்ம உள்வரினுக்கு சேபர் தூத்துக்கு சரி நடக்குது. ஒரே வட்டில் தலையை கீழே போட்டுறாப்புல. அப்போ தான் அவன் டெட்பூலோ, டேய் யாரா இருக்கா என் தலைக்கு முன்னாடி மோதுறதுக்கு, எவனாலும் முன்னாடி இதை வந்து பாருங்கடா, வந்தீங்கன்னா நாக்கு வெட்டி 4 நாக்கு எடுத்துருவாரன் எங்கள் ஆள், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் போட்டு கலாச்சிக்கிட்டு இருக்கையில் அப்போ வந்து தரவக்கொட்டை அவன் ஒருத்தர் இருப்பான். அவன் பழக்கன்னு ஒரு மேக்னட் மிஷினை வச்சு 2 பேத்தையுமே உறிஞ்சிருவானான். அப்போ தான் கட்டி இழுத்துட்டு போயிட்டுருக்கல, அப்போ தான் நம்ம ஜானிகிட்ட கேட்குறாங்க, அதாவது ஃபயர்டாஸ்கிட்ட கேட்குறாங்க, என்ன இடம்டா இது அப்படின்னு சொல்லல. டிவிக்கு யார் யார் உடஞ்சு கொடுக்குறானுங்களோ அவங்கெல்லாம் இங்கே கூப்பிட்டு வந்து ப்ரூவ் பண்ணிடுவானுங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பில்லை ராஜா, இங்கே வந்துட்டு ஒரு காற்று ஒன்று இருக்குது, அது வந்துட்டு உங்களை கடிச்சிச்சுன்னா அதோட உங்களுக்கு சோலி முடிஞ்சிச்சு, நீங்கள் சிலையாக மாறிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே ஒருத்தி இருக்கா, அதை ஆள்றதுக்கு இங்கே ஒருத்தி இருக்கா, அவள் பேர் தான் கெசண்ட்ரா நோவா. அவள் ஒரு மொட்டை தலையோட மூதேவியாக இருப்பாவ. அவள் அங்கே இருக்கிற ராணி மாதிரி, அதாவது சார்ல்ஸ் இருக்கா தெரியுமா, அவரோட ட்வின் தங்கச்சி தான் அந்த கெசண்ட்ரா நோவா. அவள் வந்துட்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ப்ரூன் பண்ணி அனுப்பி விட்டானுங்க. ஸோ அவள் நம்மளை பிடிச்ச தாலியாக இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்கே பார்த்தாக்கா இங்கே வந்துட்டு ஒரு பெரிய ஆன்மேனோட உடம்பு வந்துட்டு கோட்டையாக்கி இங்கே வரவங்க எல்லாம் சோல்ஜர்ஸ் ஆக்கி கெசண்ட்ரா நோவா இருக்காங்க. அவங்க அப்படியே வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து நெஞ்சில் குத்த போகையில் அவர் நீட்டாக சமாளித்து மண்ணுக்குள்ளே வச்சு ஓட்டி விட்டுறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம உள்வரின் அதாவது
நம்ம டெட்பூலோட தலைக்குள்ள போய் அப்படியே நம்ம எல்லாமே பண்ணி பார்க்குறாப்புல. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வெனஸா வந்துட்டு நம்ம டெட்பூல வந்துட்டு வேணான்னு சொன்னா எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாரி செஞ்சு காட்டுறாங்க. அத பார்த்துட்டு அவன் தலையிலேருந்து கைய எறி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அப்படியே வந்துட்டு "நீ இங்கிட்டு வாங்க உன் கத்திய வச்சு இறைக்கிறேன்" அப்படின்னு சொன்னேன்ல. "கத்தியெல்லாம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா" அப்படிங்கிற மாரி இவங்க நெனைக்க, பின்னாடி இருந்த நம்ம தலைவன் அப்படியே குத்தி தூக்குறான். தூக்குனதுக்கப்புறம் இவரும் கத்திய விட்டு, அப்படியே "பாத்தியா அவன கொன்னுட்டோம்" அப்படின்னு நெனைக்கையில, அவங்க அப்படியே துடிச்சு போனதுக்கப்புறம், இதெல்லாம் என்னைய ஒண்ணுமே பண்ணாதுடாங்கிற மாரி அவங்க சிரிப்பாங்களாம். அப்பன்னு பார்த்துட்டா இங்க ஒரு பெரிய புகை ஒண்ணு வருது. "இதெல்லாம் என்னால சமாளிக்க முடியாதுப்பா" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அது வந்து ஒவ்வொன்னா தூக்க ஆரம்பிக்குது. அவ்வளோதான். இத பார்த்ததுக்கப்புறம் நம்ம உல்வரின் பெரிய சைஸு கால் மாரி இருக்கு. அத வந்துட்டு ஏறி தப்பிக்க பார்க்க நம்ம உல்வரின் ஜாயின் பண்ணிக்கிறாப்புல. அப்படியே அவங்களோட சேர்ந்து அப்படியே பறக்க ஆரம்பிக்கிறாப்புல. பறந்து போயிட்டு அப்படியே கீழ விழுகுறாய்ங்க. விழுந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, நம்ம போய் சாப்பிடணும் அப்படிங்கிற மாரி பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் போறானுங்க. போயிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே பேசிக்கிட்டே நடக்கையில, அப்பதான் வந்துட்டு டாக் ஒண்ணு ஓடியாருது. அத பார்க்க இவரோட டெஸ்க்ல இருக்கு. அப்படியே வந்து அத தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கையில, அப்பதான் அங்கேருந்து நைஸ் புல்ன்னு ஒருத்தர் வராப்புல. அப்படியே வந்துட்டு, "யார்றா நீ என்னைய மாரி இருக்கேன்னு" சொல்லயில, "என் பேர் நைஸ் புல்ப்பா. நான் இங்க தான் சுத்திக்கிட்டு இருப்பேன். நான் வந்துட்டு இங்க தான் நெறைய பேத்த பழகியிருக்கேன்னு" சொல்லயில, "எங்க வீட்டுக்கு போகணுயா?" அப்படின்னு சொல்லி கேட்கையில, "சரி இங்க இருக்கானுங்க. எதுக்கு இங்க ஒரு சில பேர் இருக்கானுங்க. அவங்கள்ட்ட போய் நீ கேட்டீன்னா, அதுக்கு உதவி தர வாய்ப்புண்டு" அப்படின்னு சொல்லயில, "சரி எனக்கு போறதுக்கு ஒரு வண்டி மட்டும் குடு" அப்படின்னு சொல்லயில, அப்பதான் புதருக்குள்ள மறைச்சு வச்சிருந்த ஹோண்டா கார காட்டுறாப்புல. அப்ப வந்து டெட்பூல் சொல்றாப்புல, "நான் செத்தாலும் இந்த வண்டியில போமாட்டேன்டா" அப்படின்னு சொல்லயில, வாடா அப்படிங்கிற மாரி மிரட்டி ஏத்திட்டு போறாப்புல. போய்க்கிட்டு இருக்கையிலே அப்போ வந்துட்டு, "இந்த மாரி மஞ்ச கலர் உனக்கு யார்றா குடுத்ததுங்கிற" மாரி கேட்கையில, நீ சும்மா வரமாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்கையில, பேச்சு வாக்குல என் உலகம் வந்து காப்பாத்தி ஆகணும். உன்னோட்டு வந்தா என்ன வரட்டல என்னன்னு சொல்லிருவாராம். "பொய் சொல்லி தானே என்னை இவ்வளோ தூரம் கூட்டு வந்த" அப்படின்னு சொல்லயில, ஆமா. "நீ இங்க பாரேன், இந்த ஃப்ரேம்ல வந்துட்டு என்னோட முழு உலகமே இருக்கு. இவிங்க தான் என்னோட உலகமே. இவிங்க மட்டும் இல்லன்னா அவ்வளோதான்" அப்படிங்கிற மாரி பேசையில, நான் போறேன். உன் உலகம் இருந்தா என்ன, செத்தா என்னன்னு சொல்லி வாய விட்டுருவாராம். அவ்வளோதான் 2 பேருமே கொல்லணுங்கிறாங்கிற ரேஞ்ச்லயே சண்டை போட ஆரம்பிப்பானுங்க. அப்படியே அடிச்சுட்டு பாயவும் ஆரம்பிப்பானுங்க. காலகாலமா நடக்குது அந்த சண்டை. கடைசியில வந்து சீட் பெல்ட்லயே மூடி, அப்படியே நம்ம டெட்பூல் வந்து லாக் பண்றாரு உல்வரின். அவரும் மயக்கம் போட்டு விழுக, அப்படியே 2 பேத்தையும் ஒரு குரூப் வந்து தூக்கிட்டு போகுது. யாருன்னு காட்டல. அப்ப நம்ம டெட்பூல் வந்துட்டு எந்திரிச்சு பார்த்தாக்கா, நம்ம எங்கடா இருக்குன்னு சொல்லி கேட்கல. எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கையில ஒரு பீர் பாட்டிலோட தலைவன் நிக்கிறான். அப்பன்னு பார்த்துட்டு நம்ம எலக்ட்ரா வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு சுத்தி நிப்பாட்டுறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ மார்வலோட ஃபர்ஸ்ட்டு சூப்பர் ஹீரோவான பிளேடு வராப்புல. அதுக்கப்புறயே ரெமி வராப்புல. இவரோட பவர் என்னன்னா, பவர யூஸ் பண்ணி அப்படியே அத வந்துட்டு எல்லாம் பண்ணுவாப்புல. இவர் வந்துட்டு சூப்பரான ஒரு கேரக்டர் இதுல. அதுக்கப்புறம் இது அடுத்தவங்க சரக்கு குடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கையில, "அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா" அப்படிங்கிற மாரி சொல்லையில, அப்படியே அத உடைக்கிறாப்புல. உடைச்சதுக்கப்புறம் நம்ம உல்வரின் "சப்பைசியா போடா" அப்படிங்கிற மாரி அடுத்தது எடுத்து திங்க ஆரம்பிக்கிறாப்புல. அப்பன்னு பார்த்துட்டு அகதாட்ட வந்துட்டு சிக்கிறவங்க. அப்பன்னு பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, "இந்த மாரி அங்கே போயிட்டு வந்தவங்க யாருமே உயிரோட வந்ததில்ல. நீங்க எப்படி தப்பிச்சு வந்தீங்கன்னு" சொல்லி கேட்கையில, "அங்கே ஒரு புகை வந்துச்சு. ஸோ அப்போ தப்பிச்சிட்டோம்" அப்படின்னு சொல்லல. "இங்க யார் யார் இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கையில, "நான் இவங்க 3 பேரு. அதுக்கப்புறம் வந்து ஃபயர் டார்ச் இருந்தான். அதுக்கப்புறம் வந்துட்டு பனிஷர் இருந்தான். இப்போ ஃபயர் டார்ச்சுமே காணோம். அவன் எங்கே போனான்னு தெரியலன்னு" சொன்னதுக்கப்புறம் உல்வரின் சிரிக்கிறாப்புல. அப்பதான் ஆச்சு. அதுக்கு நான் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லல, திரும்ப சிரிக்கிறாப்புல. அப்பதான் லாரா, அதாவது நம்ம உல்வரினோட மக வராங்க. வந்ததுக்கப்புறம் இவ தான் உங்கள கூட்டு வந்தான்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம நோவா அடிக்க போறோங்கிற மாரி சண்டை போட போறோம்ன்னு சொல்லிட்டு, அப்படியே வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்கையில, தெறிக்க விடுறோங்கிற மாரி பேசிக்கிட்டு இருக்கையில, அங்கிட்டிருந்து "நீங்கலாம் தெறிச்சு தான்டா சாவ போறீங்கன்னு" சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வருது. அப்பதான் அவன கண்ட்ரோல் பண்றதுக்கு சார்ல்ஸோட அலைக்கவசம் தேவைப்படுது. இப்ப அதுவுமே இல்ல. ஆனா இப்ப வந்துட்டு அந்த ஜெகர்நாத் இருக்கான்ல, அவனோட தலையில இருக்கிற அந்த இத வச்சு தான் நம்ம வந்துட்டு அவள கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற மாரி சொல்லையில, அப்ப அவ தலையிலருந்து தான் எடுக்கணும். நாளைக்கு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாரி பேசிட்டு, அப்பதான் அன்னைக்கு நைட்டு நம்ம தலைவன் செம்ம போதையில இருக்கிறத காட்டுறானுங்க. அவன் வந்துட்டு அப்படியே நல்லா குடிச்சிட்டு, அப்படியே என்ன பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப வந்துட்டு அந்த லாரா அவங்க வராங்க. வந்ததுக்கப்புறம், "உங்கள மாரி இருக்கிற ரோகனால தான் நான் தப்பிச்சேன்னு" சொல்லல. "இல்லம்மா, நான் வந்துட்டு அந்த மாரி இல்ல. நான் வந்துட்டு என்னோட குடும்பத்தையே அழிச்சவன். ஸோ நீங்க வந்து கிளம்புங்கிற மாரி அனுப்பிவிட்டு அவர் திரும்ப தண்ணி போட ஆரம்பிச்சிடுறாப்புல. அடுத்த நாள் காலையில பார்க்கையில இவங்க எல்லாருமே சேர்ந்து அப்படியே போயிட்டு இருக்கையில ராக்கெட் லாஞ்ச வச்சு தெறிக்க விடுறாப்புல பிளேடு. அப்படியே உள்ள வந்து மாசா இறங்கி நீட்டா நிக்கையில, அப்ப பின்னாடி இருந்து டிக்கி மட்டும் ஓப்பன் ஆகுமா. அப்படியே உள்ள இருந்து நம்ம தலைவன் டெட்பூல் வெளிய வரான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தானுங்கல்ல.
ஸோ நம்ம டெட்பூலும் உல்வரின் மட்டும் மேலே வந்துட்டு நோவா கிட்ட வரானுங்க. வந்ததுக்கப்புறம் டெட்பூலை ஃபஸ்ட் அடித்து பற்றி விட்டுட்டு நம்ம உல்வரின் தலைக்குள்ளே கையை விட்டு என்னென்ன நடக்குதுங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கீழே இருக்கிற ஜெகநாத்தோட காலை வெட்டி தலையை வெட்டி நீட்டாக அவங்க இருக்கிற தலையில் இருக்கிற அந்த தலைக்கவசம் எடுத்து நம்ம டெட்பூல்கிட்ட போட டெட்பூல் நீட்டாக எடுத்து தலையில் கவுத்தி அவர் அப்படி இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ இங்கேருந்து என்னை கூட்டு போக சொல்லலை, டி பைத்தியம், நீ என் தலையில் இருக்கிறத எடுத்தா தான்டா நீ வந்துட்டு இங்கேருந்து தப்பிக்க முடியும், ஆனால் நீ எடுத்த உடனே 2 பேரும் செத்திங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. படக்கிற 3 குண்டு பாயுவான். யாரான்னு பார்த்தாக்கா அந்த பேரடாக்ஸுக்கு கீழே வேலை பார்க்குறவரு அருந்து சுட்டுட்டு தலையோட வசனத்தை பேச ஆரம்பிக்கல. நம்ம உள்ளூரிலிருந்து ஒரே அடி அடிச்சிடாப்புல. அடித்ததுக்கப்புறம் அப்படியே இல்லை இவங்க வந்துட்டு சாக போகிற நிலமையில இருக்கையில் அப்போ நம்ம ஹீரோ இருக்கார், அதாவது அப்போ நம்ம உள்ளூரின் இருக்காரு, அவருக்கு மனசு கேட்கல. ஸோ ஓகே அவரை விட்டுரு அப்படின்னு சொல்லல. ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்கல. இல்லை விட்டுரு, அவன் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம நோவா கேட்குறாங்க, ஏன் நீ விட சொல்கிற அப்படிங்கிற கேட்கல. உங்கள் அண்ணன் இருந்தால அவன் வந்துட்டு இந்த மாதிரி யாரையுமே பண்ண மாட்டான், அவன் ரொம்ப நல்லவனாகவும் இருந்தான். ஸோ இந்த மாதிரி அவன் பண்ணுறது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவனோட இருந்ததுக்கு அடையாளமே இல்லை. ஸோ அவனை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து சொல்கிறாப்புல, நீ மட்டும் பிறந்தது வந்து அவனுக்கு தெரிஞ்சுதான் நீ எங்கே இருந்தாலும் வந்து அவன் நீ தூக்கியிருப்பான், பட் நீ அவனுக்கு தெரியாது. அவன் வந்துட்டு இந்த மாதிரி உன்னை என்றைக்குமே விட்டுன்னு நினச்சது கூட இல்லை, அவன் நீ இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியாது. நீ இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவன் உன்னை எப்போயோ காப்பாற்றிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்துட்டு அப்படியே கழட்டினதுக்கப்புறம் சரி ஓகே நீங்கள் வீட்டுக்கு தானே போகணும், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச், அதாவது வேறு ஏதோ ப்ரூனான டாக்டர் ஸ்டேஞ்சிட்ட இருக்கிற ஸ்லிங்கிங்கை எடுத்து நீட்டாக போர்ட்டில் ஓப்பன் பண்ணி விட்றாங்க. அப்போன்னு பார்த்துட்டு டேய் நான் அவனும் அவ்வளோ நல்லவான் இல்லைடா, நீங்கள் வந்து இன்னும் 4 செகண்டில் நீ இதுக்குள்ளே போகலன்னு வச்சுக்கோவேன், அந்த வருது பார்த்தியா போக அது வந்து உங்களை முழுங்கின்னு சொல்லலை. 2 பேரும் போட்டி போட்டு உள்ளே குதிக்கிறாங்க. நீட்டாக கீழே இருக்கிற கார் கம்பெனிலேயே வந்து விழுவாங்களாம். விழுந்ததுக்கப்புறம் அங்கே போடுறா உள்வரின், அங்கே போடுறா டெட்பூல் அப்படிங்கிற மாதிரி 2 சின்ன பசங்க பேசிக்கிறானுங்க. அப்போ வந்து பீட்டர்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு, டேய் சீக்கிரம் நம்ம டீமில் வந்து சேரு, இப்போ டீம் ரீஃபார்ம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம டெட்பூல் ஓடுறாப்புல உள்வரின் சேர்ந்து. நம்ம உள்வரின் டெட்பூலும் நம்ம பேரடாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. பின்னாடி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. அங்கேருந்து நம்ம கெசண்ட்ரா நோவா வரா, அதுக்கு முன்னாடி ஒருத்தன் வரான்ல, அவன் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தலையை திருவி போட்டு தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் பேரடாக்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க தலைக்குள்ளே கை விட்டு பார்த்தாக்கா இந்த மாதிரி ப்ரூம் பண்ணுற அந்த டிவைஸ் தெரியுது. அப்போ வந்துட்டு வாயா இங்கே இருக்கிற எல்லா யூனிவர்ஸையும் ப்ரூம் பண்ணிட்டு வாயிட மட்டும் வச்சுக்குவோம், ஏன்னா அந்த இடத்த எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி போகல. இவங்க 2 பேரும் தடுப்பானுங்களா, அப்போ அடித்து பறக்க விட்றாரு. பறக்க விட்டதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறம் ஓப்பன் ஆன போர்ட்டல் வழியாக ஃபஸ்ட்டு டாக் பூல் வருது. பின்னாடியே நைஸ் பூல் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு டாக்கை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கேட்கல, எல்லாம் கொடுக்க முடியும்னு சொல்லல. பின்னாடி இருந்து ஏகப்பட்ட டெட் பூல் வரானுங்க, முக்கியமாக லேடி பூல் அவளுமே வந்து நிற்கிறாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாம் சுடுற மாதிரி ஆரம்பிக்கிறானுங்க. அப்போ தான் நம்ம நைஸ் பூலை முன்னாடி நிற்க வச்சு டெட் பூலே தப்பிக்கிறாப்புல. வரகிற புல்லட்டெல்லாம் நம்ம அவர் வாங்கிற நைஸ் பூல் வாங்கினதுக்கப்புறம் அவர் கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சதுக்கப்புறம் ஐயோ என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கல. உனக்கு ஹீல் ஆகும்ல அப்படின்னு கேட்கல. ஹீலா அப்படின்னா என்னையா அப்படின்னு கேட்கல. உனக்கு ஹீல் ஆகாதா ஐயோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த தெரியுது பார்த்தியா ட்ரக், அதுக்கு பின்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, வா அவனை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம அந்த நைஸ் பூலே வச்சு உள்ளே போகிறாப்புல. போயிட்டுருக்கல, என்னைய பாரியா உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லியா அப்படின்னு சொல்லலை. அப்படியே சொல்லலை, டமாலும் தலையில் வச்சு அவர் செத்து போகிறாப்புல. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போய் படுக்க போட்டோன்னே படக்குன்னு நாய் பூல் இருக்கா, அதாவது டாக் பூல், அதை கொண்டு போயிட்டு அப்படியே கொண்டு போய் நம்ம உள்வரின் நீட்டாக நடந்து போகிறாப்புல. நீட்டாக நடந்து போயிட்டு அப்படியே போனதுக்கப்புறம் நீ இன்னும் எத்தனை பேரடா கொள்ள காத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காம வேறு வழியே இல்லை, இப்போ நம்ம சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீட்டாக இன்ட்ரோ கொடுத்து அப்படியே மாதம் சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. எல்லாருமே போட்டு டெட்பூல், அதாவது நம்ம டெட்பூலும் எல்லா டெட்பூலையும் அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. உள்வரின்னு சேர்ந்து போட்டு எல்லாத்தையும் போட்டு வெட்டுன்னு விளாசிட்டு கடைசியில் போய் நிற்கிறானுங்க. கடைசியில் போய் நின்றோடனே எல்லாம் ஆமைக்கோட்டையாட்டம் வந்துடுவானுங்களாம். அப்படியே விறுவிறுன்னு எந்திரிச்சு வருவானுங்களாம். அடா போங்கடா, இனிமேலாம் எனக்கு சண்டை போட எனக்கு சக்தி இல்லைடா அப்படிங்கிற நினைக்கல. எல்லாரும் வந்து மொக்கையலான்னு பார்க்கல. அப்போ தான் நம்ம பீட்டர் வராப்புல. பீட்டர் இருந்ததுக்கப்புறம் எல்லாருமே அமைதியாங்கிறாங்க. ஏன்னா பீட்டர் வந்துட்டு எல்லா உலகத்துலையும் இருக்காரா, ஸோ பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வேறு. ஸோ எல்லாருமே காம்ப்ரமைஸ் ஆகிறானுங்க. பீட்டர் வந்தோன்னா எல்லோரும் கொஞ்சம் கொள்ளாகும்போது இவங்க கீழே வந்துடுறானுங்க. வந்ததுக்கப்புறம் பேரடாக்ஸ்ட்டை போய் இது எப்படி தடுக்குன்னு சொல்லி கேட்கல. நீங்கள் வந்து 2 வயரை பிடிச்சி இழுத்தா தான் அது வந்து சரியாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்கல. ஆனால் நீங்கள் இழுத்திங்கன்னா செத்துருன்னு சொல்லலை. அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ மூடு அப்படிங்கிற மாதிரி அவங்க உள்ளே போகிறானுங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அங்கிட்ட நோவை வந்து முழு சத்தியை வச்சு அப்படி ப்ரூன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவங்க போயிட்டு உள்ளே போயிட்டு யார் உள்ளே போய் இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு
சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அப்பன்னு பார்த்துட்டு நம்ம உள்வரின் உள்ள போகையில அப்படியே அவர தள்ளி விட்டுட்டு, எனக்கு குடும்பம் இருக்கு எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். நீ இன்னும் பார்க்கல பார்த்துட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போயிட்டு ஒரு வயர புடிச்சு இழுக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா இன்னொரு வயர புடிச்சு இழுக்கிறதுக்குள்ள இடம் பத்தாம இருக்கையில அங்கிட்டு 68% அழிஞ்சிருதா, அப்போ வந்துட்டு நம்ம உள்வரின் உள்ள புகுந்து நீட்டா காப்பாத்தி, அப்படியே முழு சக்தியுமே நோவா பக்கம் திருப்பி விட்டுறாரா. நோவா நோவா வந்துட்டு அப்படியே அழிஞ்சு போறாங்க. அது அந்த டிவியோட முழு அந்த தலைவர் வராங்க. வந்ததுக்கப்புறம் என்னடா ஆச்சுன்னு கேட்கல. பாரடாக்ஸ் வராரு. இந்த மாரி நோவா வந்து என் தலைய இது பண்ணி அழிக்க பார்த்தா, அப்ப என் 2 நண்பர்களும் சேர்ந்து உயிர விட்டாங்க அப்படின்னு சொல்லையில, "டேய் பொய் சொல்றான் இவன் பேச்ச கேட்காதீங்க. அவன் வந்து என்ன பண்ணான் தெரியுமா? இதெல்லாம் நடந்துச்சுன்னு" சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு குடுத்தோன்னே பாரடாக்ஸ அரெஸ்ட் பண்றாங்க. அப்படியே எல்லாம் நடந்து முடிக்குது. இனிமே உங்களோட காலநிலை வந்துட்டு நேர்கோட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இனிமே உங்களுக்கு பிரச்சனை இல்ல. நீங்க இங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாரி உள்வரின் சொல்லிர்றாங்க. நம்ம டெட்பூல் சொல்றாப்புல அவரோட யூனிவர்ஸ் என்னாச்சுன்னு கேட்கல. அது வந்து பாஸ்ட்டு. அத மாத்த முடிஞ்சாலும் தான் மாத்த முடியும். ஸோ வந்துட்டு அதுக்கு இன்னும் சில வாய்ப்பு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கையில, "நான் தனியா போறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு உள்வரின் கிளம்ப, அப்படியே அடுத்த சீன் பார்த்தாக்கா, நம்ம அந்த பாட்டியோட உட்காந்து எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்கானுங்க. லாராவும் அதே டீம்ல இருக்கா. ஸோ வந்துட்டு அப்படியே எல்லாமே நடந்து முடிக்குது. அப்போ வந்துட்டு நம்ம உள்வரின் ஏத்தி விட நம்மள வெனசாவோட நம்ம டெட்பூலும் சேர்ந்துடுறான். அவ்வளோதான். இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் யாருக்கு புடிச்சுதுன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த படம் எனக்கு ரொம்ப புடிச்சுச்சு. சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிக்குதுப்பா. சரி அடுத்த படத்துல பார்ப்போம். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வரட்டா?